விருதுநகர் மாவட்டத்தில் அரசு பேருந்து மோதி விபத்தில் துப்புரவு பணியாளர் உயிரிழந்தது தொடர்பாக உரிய இழப்பீடு வழங்காத காரணத்தால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. விருதுநகர் மடவார் குளத்தை சேர்ந்த செந்தில்முத்து இவரது மனைவி துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவர்கள் கடந்த 2014ஆம் ஆண்டு வன்னியம்பட்டியில் இருந்து மடவார் குளத்திற்கு வாகனத்தில் சென்றனர். அப்பொழுது மதுரை அரசு பேருந்து மோதி விபத்தில் செந்தில்முத்து இவரது மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து இழப்பீடு வழங்க கோரி கணவர் செந்தில்முத்து திருவில்லிபுத்தூர் சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கடந்த 2019ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தார். இதனையடுத்து திங்கட்கிழமை நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அரசு போக்குவரத்து கழகம் இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை காரணத்தால் வட்டியுடன் சேர்த்து 16 லட்சம் பாதிக்கப்பட்ட செந்தில்முத்துக்கு வழங்க வேண்டும் என மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அரசு போக்குவரத்து கழகம் இழப்பீடு தராததால் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து தேனி செல்கின்ற பேருந்து மற்றும் மதுரை செல்லும் பேருந்து என 2 பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. அரசு போக்குவரத்து பணிமனைகளில் கொண்டு செல்லப்பட்டது. இதனையடுத்து பேருந்தில் பயணம் செய்தவர்களை மற்றொரு அரசு பேருந்தில் போக்குவரத்து ஊழியர்கள் ஏற்றிவிட்டனர். நீங்க பார்ட்டிக்கு வந்து நில்லுமியா இங்க இருந்து செந்தில்முத்து அங்கிட்டு நில்லு இல்லையா இல்லையா செந்தில்முத்து வீட்டுக்காரன் பாவம் ஐயா கொஞ்சம் தள்ளி ஐயா கொஞ்சம் தள்ளிக்கிங்க ஒருத்தர் கோபக்காரனா இருக்காங்க இல்லைங்க அப்படியே இல்லையா அவர் காலையில் மல்லிகைப்பூரிலேயே கூட வாங்கி போட்டு கும்பலிக்கு வண்டிட்டு வந்திருக்காரு. நம்மளுக்கு கூட இருப்பார் போல அவர் பிரைவேட்டுக்கு மேலே. வண்டி வரும் சார் வண்டி வாங்கிப்பாங்க ஒன்று அடுத்தடுத்து வண்டி வரும் என்ன எல்லாம் எழுதி கொடுக்கணும் நம்ம எழுதி கொடுத்துருங்க எழுதி கொடுத்துருங்க